வருஷத்தோட நாள் வெளியில வர்றீங்க வீட்டை விட்டு, ரோடு உங்க தெரு மிக மிக சுத்தமாக இருக்குது. அதை விட தெருவில் இருக்கக்கூடிய முனையில இருக்கக்கூடிய அந்த குப்பை தொட்டி சுத்திலும் குப்பையே இல்லை, அவ்வளவு நீட்டா இருக்கு. குப்பையெல்லாம் எடுக்கப்பட்டு மெயின் ரோட்டுக்கு வரீங்க, குண்டும் குழியுமா இருந்த ரோடுகள் ஈபி காரங்க கார்பரேஷன் அப்படி தோண்டி வச்சிருந்த ரோடுகள்லாம் சரி பண்ணி நீட்டா அப்படியே வளன்னு இருக்கு ரோடு. பஸ் ஸ்டாப்ல மக்கள் வரிசையில் பஸ்ல ஏறுறாங்க. நம்ம ஊரான்னு கிள்ளி பார்த்துக்கிறீங்க. டிராஃபிக் சிக்னலில் பார்த்தீங்கன்னா அந்த பெடஸ்ட்ரியன் பார்த்துக்கு முன்னாடி 5 அடிக்கு முன்னாடியே எல்லாரும் நின்றுறாங்க, சிக்னல் ரெட்டு போட்ட உடனே. ஹாஸ்பிட்டல் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சுத்தமாக இருக்குது. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அவ்வளோ நீட்டாக இருக்குது. வெத்தலை பார்க்க துப்புனா அந்த இது எதுவுமே இல்லை, எச்சி எதுவுமே இல்லாமல் நீட்டாக இருக்குது, அவ்வளோ சுத்தமாக இருக்குது. ஆச்சரியம் உங்களுக்கு என்னங்க, ரொம்ப அதிசயமாக யோசிக்கிறீங்களா? இந்த மாதிரிலாம் நடக்குமா நம்ம நாட்டில்? அப்படி இல்லை, இப்பயும் நடந்துகிட்டு இருக்கு. ஜப்பான் போன்ற சில நாடுகளில் அப்படிதான் இருக்கு, அவ்வளவு சுத்தமாக. காரணம், அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க கரெக்டாக பார்க்கறது. அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க கரெக்டாக பார்த்தாங்கன்னா நம் நாடும் அதே மாதிரி இருக்கும். இது கற்பனை காட்சியாகவே இருக்காது, உண்மை காட்சியாக இருக்கும். ஒரு பெரிய பணக்காரன் அவங்ககிட்ட கொடுத்துட்டு 500-1000 பேர் வேலை பார்க்குறாங்க. திடீர்னு அவனுக்கு வாழ்க்கையில் ஒரு வெறுப்பு, சாமியாரா போகிறேன், நான் துறவியா போகிறேன்ட்டு அந்த ஊரில் இருக்க பெரிய துறவி அவர் தான். அவர்கிட்ட போய் நான் துறவி ஆகணும், அப்படி உங்களை மாதிரி துறவி ஆகணும், நான் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறேன். அவருக்கு இவனை தெரியும், இவன் யாரு, இவன் என்ன பண்ணுறான்னு தெரியும் எல்லாமே. அப்படியா, சரி உட்காரன்ட்டு போயிடுறாரு. உள்ள உட்காந்தே இருக்கிறான். மத்தியானம் ஆயிடுது, மத்தியானம் சாப்பாடு வருது, சாப்பிட்றான். திருப்பி துறவிகிட்ட இந்த மாதிரி நான் சாமியாரான்னு சொல்லி வந்தேன், நீங்கள் உண்மையை சொல்லலை அப்படின்னு. போயிட்டு நாளைக்கு வா அப்படின்னு அவர் அந்த துறவி சொல்லிடுறாரு. அடுத்த நாள் வர்றான், அடுத்த நாளைக்கு தேக்குது, அடுத்த நாள் வரான், 3ஆவது நாள், 4ஆவது நாள், இப்படி ஒரு 4-5 நாள் ஓடிடுது. ஒரு 5 நாள் பொறுமையாக இருந்தேன் பார்த்துட்டு கோவம் வந்துடுது அவனுக்கு. என்ன, நான் சாப்பிட்றதுக்கா இங்கே வரேன், இதை விட சூப்பரான அழகான சாப்பாடு, டேஸ்டான சாப்பாடு எனக்கு என் வீட்டில் கிடைக்கும், அதுக்கு அவசியமே இல்லை அப்படின்னு சவுண்ட் விடுறான். உடனே அந்த துறவி, சரி போய் ஒன்றுக்கு இருந்துட்டு வா அப்படின்றாரு. என்னது ஒன்றுக்கு இருந்துட்டு வா, என்ன சம்மந்தம் இல்லாமல் இருந்தாலும் பேசுகிறான், போய் இருந்துட்டு வா அப்படின்னு. எனக்கு வரலை, தண்ணி குடி வரும், தண்ணி குடிக்கிறான், வருது, போயிட்டு இருந்துட்டு வர்றாரு. போயிட்டு வந்தோடனே சாமியார்ட்ட போய் நிற்கிறான். உடனே அந்த துறவி கேட்குறாரு, நீ இப்போ பண்ணிட்டு இருந்த காரியத்தை உனக்கு போல வேற யாரும் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. அது ஒன்றுக்கு இருந்த வேலையை அதை நான் தான் செய்யணும். நீ மட்டுமல்ல, அரசனாக இருந்தாலும் சரி, ஆண்டியாக இருந்தாலும் சரி, பணக்காரனாக இருந்தாலும் சரி, பிச்சைக்காரனாக இருந்தாலும் சரி, ஏழையாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அதிகாரம் படைத்தவனாக இருந்தாலும் சரி, அவனுக்கான அந்த வேலையை அவன் தான் செஞ்சாகணும். அவன் வேலையை அவன் செஞ்சானா இங்கே எல்லாம் நன்றாக நடக்கும். நீ இருக்க வேண்டிய இடம் உன்னுடைய தொழில் புரியும் இடம். உன்னால் அமைதியாக இருக்க முடியாது, பரபரன்னு இருந்து பழக்கம் உனக்கு. உன் வேலையை நீ செய். உன்னை நம்பி ஒரு 1000 குடும்பம் இருக்குது. இங்கே துறவியாக இருப்பதற்கு நான் இருக்கிறேன், என் வேலையை நான் செய்கிறேன். அவங்க வேலையை அவங்க கரெக்டாக செஞ்சால் இந்த நாட்டில் எல்லாமே சரியாக நடக்கும். ஜப்பான் மாதிரி நம்ம நாடும் அழகாக இருக்கும். சிந்திப்போம், நல்ல சிந்தனை விதைப்போம், நம்பிக்கை வளர்ப்போம், அன்புடன் நம்பினா